ஆனா ஓயாம எப்ப பார்த்தாலும் தன்னுடைய துக்கத்தையே வெளிப்படுத்துகிறது, அது ஒரு ஞான குறைவு. உங்களை ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கிறாரு, அந்த வேலைக்கு வச்சிருக்கிற இடத்துல உங்களுக்கு 1000 துக்கம் இருக்கலாம். ஆனா வேலை ஸ்தலத்துல போய் துக்க முகமாவே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமா சொல்றேன், 4-5 நாட்கள்ல அந்த எஜமானன் உங்களை என்ன சொல்வார் அப்படின்னா, சரிப்பா உனக்கு 1000 கவலை இருக்குது, ஆனா 1000 கவலை இருக்கிறதுக்காக இந்த வேலை ஸ்தலத்துல வந்து துக்கமா இருந்தேன்னா நீ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீ வேணா போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா, இல்லைன்னா நீ வேற ஏதாவது வேலை பாருப்பா. நிறைய பேர் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க இவருக்கு இரக்கமே இல்லை, எங்க மேல இரக்கம் இருக்குதா, பணம் இருக்குன்ற அவங்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை இப்படி இது பண்றாங்க. நான் சொல்றேன், நம்முடைய துக்கத்தை அவங்க சுமக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம அப்படி செய்வது தவறுது. யோசேப்பு இந்த இடத்துல அதுல ஞானமாய் நடந்து கொண்டான். தன்னுடைய அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய துக்கம் இருக்குன்னு அங்க இருக்கிற ஒரு பர்சன் கூட தெரியாது.